வாங்க, வணக்கம். வணக்கம். எனக்கு ஜூம் வேலை செய்ய மாட்டேன்டுது வாணி. இப்பதான் ஒரு மாதிரி திருப்பி திருப்பி வந்தது. கார்த்திகா அந்த பாடல் நானும் இடையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக சிறப்பாக அபிராமி, நகுல் எல்லாரும் பாடியிருந்தார்கள். அனைத்து குட்டிகளுக்கும் வாழ்த்துக்கள். மிக அழகாகவே சொல்லியிருந்தார். கார்த்திகாவுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் வாணி. நன்றி உங்களுக்கும். மிக்க மிக்க நன்றி. நன்றி அக்கா, நன்றி. வணக்கம். சரி, தமிழில் 2 நிமிஷம் பேசுவோம். அத்மிகா ரெடியா? நகுல் ரெடியா? ஆம். சரி, வணக்கம். நானும் கொஞ்ச நேரத்தை விடைபெறுகிறோம். வணக்கம் மாமி, நான் முதலாவது. அதான் உங்களோட சொன்னேன். சரி, நேரம் ஆரம்பமா. வணக்கம் அத்மிகா, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சும்மாக இருக்குது வாணி மாமி. குட்டி தம்பி என்ன செய்கிறார்? குட்டி தம்பி இப்ப அம்மாவோடு படுத்திருக்கிறார். பெரிய தம்பி என்ன செய்கிறார்? பெரிய தம்பி இங்கே இருக்கிறார். பக்கத்து வீட்டு தம்பி என்ன செய்கிறார்? ஒண்ணுமில்ல. மொத்தமாக எத்தனை தம்பிகள்னு சொல்லுங்க உங்களுக்கு. மொத்தமா எனக்கு 2 சகோதரர்கள் இருக்கின்றன. எத்தனை பேர் இருக்கிறீங்க வீட்டில்? வீட்டுல 5 பேர். 5 பேர் இருக்கிறீங்களா? யார் யார் வாணி இருக்கிறீங்க? வாணி மாமி இல்லையாண்டு சொல்லிட்டாரே முதல்ல. எப்போ இல்லையான்னு சொன்னவர்? 2 தம்பியும் வந்தா பக்கத்து விட்டு இருந்தோன்னு சொல்ல சொன்னாரே. தம்பியும் இல்லையோ something. அது சொன்னீங்களா? இல்லை சொன்னீங்களா? அவன் சொன்ன ஆனா இருந்தாலும் கட்டிக்காரி எப்படி எஸ்கேப் ஆத்மிகா எனக்கு 20 செகண்ட் தான் எடுத்தது. இந்த சிறப்பான நன்றி. வாட் பாத்தீங்களா? நீங்க முதல வாயிலிருந்து தப்பெல்லாம் மங்கால புரிவாய் ஒன்றிருக்கா. நன்றி. இப்ப நான் முறையாவது. இரண்டாவது. வணக்கம் அமிர்தன். வணக்கம் வாணி மாமி. என்ன சாப்பிட்டீங்க? தோசை. இதுல எத்தனை மாமிக்கள் இருக்கணும்னு சொல்லுங்க. பேர்கள் 3. சொல்லுங்க. 3. எத்தனை யாருன்னு சொல்லுங்க அப்போ. தைஜினி மாமி, கவர்மலா கஞ்சி, ராஜினி அஞ்சி, வாணி மாமி. செல்வி அண்டி அண்டி அண்டி. இதுல எங்க தர்ஜினி மாமி இருக்கிறா? தர்ஜினி மாமி இல்ல, அவ என்ன தான் வருவா, வேலையால் போய் கொண்டு இருக்கிறா. ரத்தினி மாமியா சொல்லி சொல்லி பழகிட்டு எல்லாத்துக்கும் வந்தது தான் காணும். வாணி மாமி பொய் சொன்னதுக்காக ஆளை கட் பண்ணி விடுங்க. சரி, நீங்க அண்டி சொல்லிட்டீங்க என்ன? நீங்க அண்டி சொல்லிட்டீங்க. சரி சரி, இவருக்கு 1 நிமிஷமா? சரி, 1 நிமிஷம். நீங்க என்ன சொல்லணுமெண்டா இங்கிலீஷ்ல சொல்லாம சொல்லணும், சரியா? சரி, ஓகேயா? உங்களுக்கான நேரம் 1 நிமிஷம் ஆரம்பம். வணக்கம் அமிர்தன். வணக்கம் வாணி மாமி. என்ன சாப்பிட்டீங்கோ? தோசை. தம்பி என்ன செய்யற? படுத்து இருக்க அம்மாவோட. இப்ப என்ன டைம் உங்களோட அங்க பிரான்ஸ்ல? 9:10. 9:10. நாளைக்கு ஸ்கூல் இருக்கா உங்களுக்கு? 9:10. சரி, உங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கா? நாளை தமிழ் ஸ்கூல் இருக்கா? இல்லை. இருக்கா? இருக்கா இல்லையா? உங்களோட டிஷர்ட்ல இருக்கிற கார்ட்டூன் என்னது? மிக்கி மவுஸ். மிக்கி மவுஸ். நீங்க ஆங்கிலத்துல சொன்னீங்களா? தமிழ். அது எண்ணம், அது எண்ணம். அது காட்டுன பேர், தொடர்ந்து சொல்லுங்க. இல்ல, மிக்கி மவுஸ் அது ஆங்கிலம் தானே. அது 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 என்ன சொல்றது? எலியா? எலியும் சரிங்க. அமிர்தன் தர்ஜினி மாமியா கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். இருந்தாலும் கட்டிக்காரி அமிர்தன், வாழ்த்துக்கள். அழகாக பேசியிருந்தேன். நன்றி. எனக்கு ஒரு கையில மணிக்கூடு. ஓ, சரி, கடிகாரம். சரி, நன்றி, வணக்கம். ஓடிப்ப படுங்கோ. நன்றி, வணக்கம். ஓம் தரணிகா, நீங்களா? ஓகே, வணக்கம் தரணிகா. வணக்கம் மாமி, உற்சாகமா இருக்கீங்களா? இல்ல, என்ன செய்யலாம்? அதற்கு நாங்க வாணி மாமிய கூட உற்சாகமா வைக்கணும். இல்ல, அதுக்கு தான் அந்த உற்சாகத்துக்கு என்ன செய்யலாம்? உற்சாகம் இல்லாம இருக்குது, என்ன செய்யலாம்ன்றீங்க? பட்டு தரும் ஓடி வாங்கோ. அது சரி வருமானு சொல்றீங்களா? அது சரி வரும். நீங்க ஜிம்முக்கெல்லாம் போறீங்களா? நான் போக மாட்டேன். உங்களுக்கு எத்தனை மாமிக்கள்னு சொல்லுவீங்களா, அத்தைன்னு சொல்லுவீங்களா? மாமியும் சொல்லுவேன், அத்தையும் சொல்லுவேன். எத்தனை மாமிக்கள் இருக்கணும் உங்களுக்கு?
எனக்கு நிறைய உள்ளன. அப்பாட அக்கா தங்கச்சியை சொல்லுவீங்களா மாமியாண்டு, இல்லை அம்மாட பக்கம் சொல்லுவீங்களா மாமியாண்டு? அம்மாட பக்கம் சொல்லுவேன். பக்கத்தில் இருக்கிறாங்களா மாமிகள்? நிறைய மாமிகள் உள்ளன. அவுட்டு ஓடுங்கோ. நன்றி வணக்கம். நீங்கள் மாமிக்களுக்குள்ள அண்டி நிற்க ஜோதிச்சிருக்கணும் இல்லோ. ஆரம்பத்தில் 2 மாமி சொல்லிட்டீங்க, அப்புறம் இந்த மாமி சொன்னீங்க, அப்புறம் இந்த மாமி சொல்லியாச்சு. மாமி நான் விடை பெறலாமா? வாசிப்பேன். நன்றி வணக்கம் நன்றி தரணிகா. வணக்கம். சரி, நகுலுக்கான நேரத்தை பாருங்கோ அச்சியா. ஓகே. சரி, வணக்கம் நகுல். வணக்கம் பாணி மாமி. ஏன் எல்லாரும் ஓடுறீங்க? என்ன பிஸி? எங்கே போகிறீங்க? வாசிப்பன்பு உரையாடல் இன்னும் செய்ய வேண்டும். அது அப்பா, இன்னும் உங்களுக்கு 12 மணி தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. இப்போவே என்ன செய்ய போகிறீங்க? நான் இரவு சாப்பாட்டு சாப்பிட வேண்டும். இத்துடன் என் நாட்கள் விடுமுறையை கொண்டாட வேண்டும். நாளைக்கு விடுமுறைக்கு அதான் லேட்டாக படுத்தா என்ன? அப்படித்தானே படுக்கிறது. அதை சிறப்பாக மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். இப்போ செய்தி அரும்பு செய்கிற இல்லையா நீங்கள்? நான் செய்வேன். இல்லை, வாசிப்பரும்பு அரும்பு சொன்னீங்க, செய்தி அரும்பு சொல்ல இல்லை தான் கேட்குறேன். இன்று வாசிப்பன்பு தான் ஏத்துவது. இன்னைக்கு வாசிப்பேன். அப்போ செய்தி அரும்பு எப்போ செய்வீங்க? செவ்வாய்க்கிழமை அன்று ஏத்த வேண்டும். எங்கே தேடி எடுப்பீங்க இந்த நியூஸ் எல்லாம்? அதற்குரிய பக்கங்களில் தேடி எடுப்பேன். இந்த பூவில் இருக்கிறது அந்த ஆரம்ப நிலை எப்படி சொல்லுவோம்? பூ இருக்குத்தானே, அந்த பூவில் ஆரம்ப நிலை எப்படி சொல்லுவோம்? மலர் என்று. மலருக்கு முதல்ல வார்த்தை மலர், அந்த விரிஞ்சி வரக்குல அதை எப்படி சொல்லுவீங்க? அதனை யோசிக்க மாட்டேன். தமிழ்ல சொல்லித்தர இல்லையா உங்களுக்கு அதை என்னன்னு சொல்லி? இப்பொழுது மூளைக்குள் வரவில்லை. உங்களுக்கு வரவில்லையா? வரவில்லை. என்ன 10 செகண்ட் மட்டும் தான் இருந்தது. நீங்க யோசிச்சு சொல்லிக்கணும். சரி, பூவுக்கு முதல்ல வார்த்தை அரும்பு, அதுல தான் பிடிக்க பார்த்து நீங்க. அதான் வாசிப்போம். சரி, நன்றி வணக்கம். வணக்கம் மனுஷியா. வணக்கம் ராணி மாமி. எங்க தம்பியா தங்கச்சியா உங்களுக்கு? 4வது தங்கச்சா? தங்கச்சி என்று சொல்லலாம். என்ன பேர் அவர்? அவரின் பேர் ஆதுரியா. ஆதுரியா. நடப்பாவா ஆதுரியா? நடக்க தொடங்கி 1.5 மாதம். அப்ப நீங்க பொட்டு வைக்கல தங்கச்சிக்கு? தம்பி மாதிரி தான் இருந்தது. பொட்டெல்லாம் வைக்கிற இல்லையா வீட்டுல? பொட்டு வைக்க மறந்து விட்டேன். இப்ப நடப்பாவா? ஒன்றரை எத்தனை வயசு சொன்னீங்க? 1.5 வயசு ஆயிட்டா இல்லை? இவருக்கு அடுத்து 14 ஒரு வயது. அடுத்த 14, மார்ச் 14ஆம் தேதியா? அப்படி கூறலாம். ஓ, மார்ச் 14, 5ஆம் நம்பர். ஓ, அப்ப தம்பிக்கு எத்தனை வயசு? தம்பிக்கு 3 வயது. 3 வயசு. அவர்கிட்ட பேர் என்ன சொன்னீங்க? ஆதிரன் என்று. ஆதிரன். அப்போ உங்களோட வீட்டில் எல்லாம் ஆனாவில் தான்? அப்பாவை தவிர. அப்பா அப்போ அப்பாவோட பேர்ல வச்சிருக்கலாம் தான் நீங்கள் கடைசி ஆளுக்கு? வைக்க விருப்பம் கிடையாது. வைக்க விருப்பம் கிடையாது. அவருக்கு எத்தனை வயசு இப்போ? இப்போ போன பர்த்டே 10 வயது. 10 ஆயிட்டு அதுக்குள்ள. உங்களுக்கு எத்தனை? 15 வயசா? 12 என்று கூறலாம். 12, 13 வயசா? முதலாவது 12 வயசு. ஆக நாங்கள் நினைச்சோம் 13, 14 வயசான்ட்டு. அப்போ நாளைக்கு ஸ்கூல் எல்லாம் ஒன்றும் இல்லையா உங்களுக்கு? 4 நாட்கள் விடுமுறை. 4 நாள். ஓ, சனி ஞாயிறு. பிறகு இங்க செவ்வாய் விடுமுறை. ஓ, ஏனது? மதத்திற்காக செய்யப்படும் விடுமுறை. மதத்துக்கு? மதம் என்ன? திங்கக்கிழமைக்கா? அப்படி கூறலாம். அப்போ செவ்வாய்க்கிழமை அது அப்படி வருது. என்ன விடுமுறையை சொல்றீங்க? ஓ, வயதிலையும் விடுமுறையிலையும் புட்டிப்பா மட்டும் பார்த்தேன், பிள்ளை தப்பிட்டு ஓடிட்டீங்க. சரி, திங்கட்கிழமை கார்னவால் அங்கிட்டு. திங்கக்கிழமை அது 11ஆம் நவம்பரிலே ஆரம்பிச்சுட்டு
Also இது எங்கிட்ட நார்மலாக அந்த கார்னிவல் 11 நவம்பரிலே ஆரம்பிச்சிட்டார்கள். ஆனா இது இப்பதான் புதுசு. எல்லோரும் சேர்த்து இப்பதான் அந்த கிறிஸ்தவரோட அந்த பெயர் செல்வி யாரோட கதைக்கிறா? எங்களுடையா வீட்லயா? நவல் நவல் ஓ உங்களுக்கு எப்ப காணிவேல் நடந்ததா இல்லாட்டி இனி நடக்க போதா இந்த கிழமை? அது 11 நவம்பரிலே ஆரம்பிச்சிட்டு செவ்வாய்க்கிழமை முடிய போகுது. அது திங்கள் தான் இங்க செய்ய போயிடும். இந்த காணிவேல் வந்து எங்களுக்கு அந்த விபூதி புதன் தொடங்கைக்கு முதல் கிழமை தான் ஏனென்று கேட்டால் அது எல்லாரையும் சந்தோஷமா செய்து போட்டு இப்ப வந்து விபூதி புதன் தொடங்கிச்சுதாண்டா அங்கால 40 நாள் செய்யக்கூடாதுக்கா அந்த காணிவேல் எங்களுக்கு இந்த டாமேல் 10 கிலோமீட்டர்ல போன சனி ஞாயிறு முடிஞ்சு திங்கள் 3 நாளுக்கு செவ்வாய்க்கிழமை சரி என்ன புதன்கிழமை தொடங்க போது அதுக்கு மேல தான் வைப்பாங்களா அந்த காணிவேல. Ja, in der செவ்வாய்க்கிழமை எங்களுக்கு Brückentag, also அதுல கார்னிவல் இல்லைன்னு நான் எனக்கு புதன்கிழமை கூட வைக்க மாட்டாங்க. Ja, அதான் கார்னிவல் also எங்களுக்கு இன்னும் பாடசாலைக்கு இன்னும் அந்த பால நாள் Brückentag in der Gym. ஒரு நாள் இப்படி விடுமுறை வந்தா அது இப்படி ஒரு ஃபயர்டக், அதாவது Ja, கொடுப்பார்கள் und அது இப்ப அடுத்த நாளும் இன்னும் ஒரு நாள் அதை திரும்பி தொடர்ந்து கொண்டாடுறதுக்கு அது கூட நேரம் கொடுப்பாங்க அந்த கொண்டாடுறதுக்கு. சரியா, நன்றி. அடுத்து நன்றி வணக்கம். நன்றி தர்ஜினி வாங்க. வணக்கம். நானும் வெளிப்படுறேன். தர்ஜினி உற்சாகமான வணக்கம் மணியக்கா. எல்லாருக்கும் உற்சாகமான வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பெரியா போறீங்களா? நீங்க கேளுங்க ஒன்று மணியக்கா இணைந்திருக்கேன். சரி, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் தான். நேரம் யார் பாக்குறான்? நேரம் பார்க்கவங்க எல்லாம் போயிட்டாங்க. 16, 18. நான் பாக்குறேன். சரி, வணக்கம் தமிழ் இருக்கா? வணக்கம் வாணிமோகன். நாங்க என்ன மாதிரி கத்திரிக்காய் குழம்பும் புட்டுமோ அல்லது பானம் கத்திரிக்காயுமோ? இன்று மாறிவிட்டது. என்னது ஆட்டரச்சம் சோறுமா? வெண்டிக்காய் வைத்தேன். வெண்டிக்காய் பொரிச்சு வைப்பீங்களா அல்லது வதக்கிட்டு வைப்பீங்களோ? முதல் சொன்னதன் படி வைப்பேன். எல்லாம் பொரியல் தானா? பிறகு வெண்டிக்காயும் வேற பருப்பு கீரை 3 கரையும் வச்சுட்டீங்க. இப்போ காலையில் நிகழ்ச்சி நடக்கக்குள்ள வச்சிருந்தீங்களா அல்லது பிறகா? சிந்தனை நேரம் போலவே தொடங்கி விட்டேன். அந்த நீங்க இதுக்குள்ளேயும் உரலை தந்து அங்கே சமைச்சு கட்டிக்காரு தான் தெரியும். சில பேர் நேரம் சொல்ல மட்டும் வச்சிருக்கீங்க. அது மியூட்ல இன்றைக்கு விட்டுட்டு ஓடக்குள்ள நான் ஜோதிச்சுதான் எங்கள் ஊர் அறிவரண்டு. அப்போ சமையல் ஏமலற்ற நிகழ்ச்சிக்காகத்தான் அதை முதலில் செய்தேன். இருக்க வேணும். நாங்களும் அப்படிதான் வியாழக்கிழமை இரவுக்கு சமைச்சு வச்சிருவோம். அப்ப இந்த கத்தரிக்காய் இல்லாம உறங்காதல்ல வீட்டுல? இப்போது குறைவுவான். ஆடுற முடிவு பிள்ளையாள் அவங்கடையா? என்னது முடிவு? இப்ப சிவராத்திரி கோயிலுக்கு போகலையோ? அதற்கேற்ற நேரம் கிடையாது. எந்த ஆபீஸுக்கு போனீங்க அன்றைக்கு? ஒருவரும் அதற்கு இருக்காததால் ஒரு தடவை வட்டி பார்த்து வந்திருக்கலாம் தானே. ஒரு மண்ணு கோவிச்சுட்டு பாருல. வீட்டில் மனதில் இருக்கிறார். சரி, வாழ்த்துக்கள். சூப்பர். நன்றி வணக்கம். அப்ப கத்தரிக்காய் தப்பிச்சிட்டு இந்த கிழமை. ஆமா, கத்தரிக்காய் தப்பிச்சிட்டு முடியவே இல்லாம எப்படி ஆமாம் சொல்லலாம். முடிச்சு 16 18 ஆச்சு இது நேரம். நன்றி. அங்க அவர் கோழி சேவரை நீங்க லேட் அனுப்புறதுக்கு நாங்க நேர்றது. நன்றி. வணக்கம் ரஜினிகா. வணக்கம் வாணியவர்களே. என்ன இப்படி உற்சாகம் குரல் வருது? என்னாச்சு? எங்கட குரல் நல்ல சத்தம் தான். மத்திய காலையில பம்மி கொண்டு வரமே. தற்போது அப்படி. இப்ப சாப்பிட்டாச்சோ? சாப்பாடு முடிந்து விட்டு. என்ன சாப்பிட்டீங்களா? அது இங்கத்தைய சாப்பாடு சொன்னால் என்னை விளத்தி விடுவீர்கள். அங்கத்தைய சாப்பாடு என்ன? அந்த உருளைக்கிழங்க மசிச்சு அதோட ஒரு பீஸை வச்சு சாப்பிட்டுருப்பீங்க. அதோ ஒரு தட்டையில் கொஞ்சம் கொஞ்சம் பரப்பினதை
சாப்பிட்டேன். பீஸாவை சொல்றீங்களா? நீங்க சொல்வது சரி. தட்டையில் பரப்பியா? அப்போ மரக்கரை பீஸாவோ இல்லை மச்ச பீஸாவோ? இரண்டாவதாக சொன்னது. இனி உங்களோட தவக்காலம் நீங்கள் ஃபுல்லாக 41 நாள் மரக்கறியா அல்லது பிரதமோ? நான் அப்படி கிடையாது. எல்லாம் சாப்பிடுவீங்க. விபூதி புதனும் ஒவ்வொரு வள்ளியும். ஒரு வள்ளியுமா? இப்போ நாளைய சாப்பாடெல்லாம் டிசைட் பண்ணி வச்சுட்டீங்களா அல்லது நாளைக்கு சனிக்கிழமை என்றால் கொஞ்சம் கூட வேலையாகும். சாப்பாடு வேலையோ அல்லது வேறு எதுமோ? மீன்கள் துப்புரவாக்கி நாளைக்கு கொண்டாட்டம் தான். அங்கால மற்றதுதான். இப்போ மீன் எடுக்கக்குள்ள ரத்தம் முழுகாதானே காலில்? 2 நாளைக்கு சாப்பிடலாம். இல்லை அன்றைக்கு சொன்னீங்க தூக்குனானு அதுக்குள்ளே இந்த ரத்தமெல்லாம் ஊற்றப்பட்டு. கொண்டே இருக்கிறீங்களா? வாடி அவர் அவுட் ஆக்கும். ஏன் என்ன சொன்னவர்? சிரிச்சு கொண்டே இருந்தாரு. இல்ல அவ என்னடா கேட்கல. பாத்தீங்களா? இல்லையா? இல்ல அவர் நேரம் முடிஞ்சு 20 நேரம் இல்ல அவ என்னடா கேட்கலன்னு சொன்னான். இல்ல நேரம் சரி 20 ஆச்சு. வாழ்த்து. நேரம் வந்துட்டு அன்றைக்கு காலைல ஊத்துண்டுச்சு. முழுகி போட்டு வந்து வடிவா காலுக்கு மேல காலை போட்டு பீங்கான்ல சாப்பாடை போட்டு இந்த மீன் குழம்புட முள்ள எல்லாம் சைட்டுல இருந்தது. முழுகிட்டு போட்ட உடுப்புல எல்லாம் செருப்பு எல்லாத்துலயும் பிறண்டு போச்சு. நல்ல விஷயம். அது துவைக்காம கனகாலமா இருந்திருக்கும். துவைக்க சொல்லியிருக்கு. முழுகிட்டு எல்லாம் மாதிரி வர எப்படி இருக்கு சிரிக்கிறேன். இப்படித்தான் வேணும். சரி படிக்காம இருந்திருப்பீங்களா? வேற அடிக்கி விடு. சரி அடுத்தவர் யாரு? செல்வியக்கா வணக்கம். நான் வருகிறேன். வணக்கம். ஒருத்தர் என் கவுக்கல எனக்கு நித்திர வராது. ஆறாவது ஒரு கட்டிய கவுக்கம். வணக்கம் சாந்தினி அவர்களே. வணக்கம் மாணியக்கா. ஏன் ஒழிச்சு வீடியோ போடலாமே? பார்ப்போம். அந்த வந்துட்டு போட்டு பார்ப்போம் என்று அம்மா கூறினா. சரி பிள்ளை சொன்னா நாங்க நம்புறோம். அதான் நன்றி. இப்ப நவுலுக்கு புட்டு கொடுத்தீங்களா இட்லி கொடுத்தீங்களா? வழக்கமான சாப்பாடு. உலங்க இல்ல வளமையான சாப்பாடு. வளமையான சாப்பாடு. அப்ப நவுலுக்கு புட்டாண்டா அல்லாது பிரியமோ? அப்படி சொல்லலாம். ஆம் சொன்னீங்களா இடையில தலையாட்டிட்டு? அப்படி சொல்லலாம். அப்படி சொல்லலாம். இப்ப என்ன செய்யறாரு உங்களை? நகுல் அம்மா குழப்படி செய்வீங்க. நகுல் என்ன பண்றீங்க ஐயா அங்க நின்றுட்டு? விளையாட்டு செய்து ஒன்றுக்கு. இந்த வயர கலண்டவரா இப்ப? அது சரி. நீங்க தலைய ஆட்டுறீங்க. அதுவும் போலதாண்டி ஓமட்டு தலையாட்டுறது. திருப்பி கொடுங்க. உள்ளதா இல்ல அவருக்கு டிஸ்டர்பா போயிட்டு அதான் நினைக்க முடியாது. தலையே தலையிலங்க. ஆமா சரி. அப்ப புட்டோட என்ன சமைக்கிற நீங்க? வெள்ளி பருப்பு உருளைக்கிழங்கு கறி. புட்டு என்ன பருப்பு அவனால சமைப்பீங்களா? வெள்ளிக்கிழமைகளில் விசேடமானது. வெள்ளிக்கிழமை மேடம். மற்ற 4 நாட்களும் வேறு வேறு கறிகள் இருக்கும். உங்களுக்கு பால் கறி தான் சரி வருமா இருக்கும் என்ன? அப்படி அது சரி. அதுதான் சரி. உருளைக்கிழங்கு பரோட்டா அடிக்கடி தான் தலையை ஆடுறது. அதை கொஞ்சம் கட்டி வைங்க என்ன வயரால ஆடாம இருக்கிறதுக்கு. இப்ப அவன் என்ன கேம் விளையாடுறாரா? நீங்கள் நினைத்தது சரி. அங்க பாருங்க அம்மாக்கு மியூசிக்கே போட்டாங்க. சரி நன்றி நன்றி வாழ்த்துக்கள். நன்றி சந்திரி. சுகமான மியூசிக் அது நல்ல சந்தோஷமான மியூசிக். அப்ப வேண்டா யாரும் சந்தோஷப்படுவாரு. சரியா நன்றி. வணக்கம் அஜிதா. வணக்கம். சரி வந்து பட்டு இருக்கு வலையில. அப்புறம் வேலையில நிக்கிறீங்களா?
நீங்க சொல்வது விளங்காமல் இருக்கின்றது. விளங்கவில்லையோ? இல்ல என்ன ஆரம்பிக்கல நினைச்சு கொண்டேன். நான் சொன்னது எத்தனை பேர் இதுல கிளம்பி இருக்கிறீங்க? வணக்கம் சொன்னோடனே நேரம் ஆரம்பம். என்னன்னு பதில் சொல்றீங்க? ஆ என்னன்னா ஆப்பு வைக்கிறீங்க. நல்ல நாள் பேரு நாள் இல்ல. சரி, மீண்டும் உங்களுக்கு நேரம் ஆரம்பம். வணக்கம் வச்சுதா. வணக்கம் வாணி அவர்களே. எங்க வீட்டையா வேலை இல்லையா? வீட்டுலதான் இருக்கின்றேன். உங்களோட இது நோன்பு ஆரம்பிச்சிட்டுதா? இன்று இரவைக்கு நோற்றுக்கொள்வதாக இருக்கின்றோம். ஓ, இன்றைக்கு இரவு. நான் அடுத்த கிழமை நினைச்சிட்டேன். அப்போ என்ன எல்லாரும் வீட்டோட சேர்ந்தோம்? பிள்ளைகள் எல்லோரும் அவங்களோட வீட்டிலே இருக்கிறார்கள். நானும் எனது இன்னொரு மகளும் கணவரும் இருக்கின்றோம் இங்கு. அப்போ இரவு எத்தனை மணிக்கு நோன்பு ஆரம்பம்? 3:45 மணிக்கு ஆரம்பமாகி 4:15 முடிக்க வேண்டும். அப்போ இப்போ சாப்பாடு இப்போ சாப்பிட்ருப்பீங்களா அல்லது அந்த நேரம் தான்? இப்போ சாப்பிடலாம் தானே? இப்பொழுது சாப்பிடலாம். நேரத்தில் எழும்பி சாப்பிட வேணும். திரும்ப நாளைய சமையலுக்கு நாளை இரவுக்கான சமையலை முடித்து விட்டோம். அதிகமாக சாப்பிட கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில். அதனால நோன்பு திறக்கும் பொழுது கஞ்சி அப்படியான மெதிதான உணவுகளை எடுத்துக்கொள்வோம் என்று சொல்றீங்க. நாளைக்கு வேலையா? நீங்க சொல்வது சரியாக இருக்கின்றது. எத்தனை மணிக்கு போறீங்க? நோம்போட கஷ்டம் இனி என்ன? வேலையில் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். நேரம் போவது தெரியாமலாகவும் இருக்கலாம். பசிக்காத அந்த நேரம்? மனதில் விரதம் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கும் பொழுது பசியை எங்களை விட்டு கடந்து போய்விடும். எப்ப என்ன நான் மறந்து போனேன். உங்களை கவுக்கர் நினைச்சு போட்டு அதை கழிச்சு கொண்டு போறேன். உங்களை கவுண்டு போனேன். ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் என்ன பிளான்கள்? தோழிகள் சனி ஞாயிறுகளின் நோன்பு திறப்பதற்காக அழைத்திருக்கின்றார்கள். பள்ளிவாசலிலும் விசேட நிகழ்வுகள். ஐயோ, ஆனா டைம் வந்துட்டுது. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி, கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். இனி வருங்காலங்கள்ல அது சொன்னீங்களா? இப்ப இன்னும் வருவார் லண்டன்ல இருந்தா. அவர் அப்படியே கடகடண்டிப்பா கதைக்கணுமா? என்ன நெடுக ஒவ்வொரு முறையிலையும் அந்த 3 மணிக்கு ஆரம்பமா அல்லது நேரம் இருக்கு அதுக்குன்னு சொல்ல? நோன்பு திறக்கு அந்த பிடிக்கிற டைம் அதான் டைம். நடுநிசி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு 30 நாளும் ஒவ்வொரு வருடமும் அதான். நோன்பு திறக்கிற நேரம் வித்தியாசப்படும். சூரிய மறைவு. இப்ப உங்களோட இன்றைக்கு 3:45 விடியச்சாம ஆரம்பம். விடிய 3:45 4:30 நாங்க 4:15 என்று சொல்லி இருக்கிறார்கள். 4:15 அந்த சைந்தவள் பள்ளிவாசல்ல தருவாங்க. அதுக்குள்ள சாப்பிட வேணும், தண்ணி குடிக்க வேணும். பிறகு நாங்க எச்சில் கூட விழுங்க கூடாது. ஆனா இப்ப பரவாயில்ல. 7:15 வாங்க கேட்கிற டைம். சம்மர் டைம்ல 11 மணி 10 மணி 9 மணி இருக்கும். அது கஷ்டம். அதே டைம் உங்களுக்கு ஒரு நிமிஷம் பிந்தி 1-2 நிமிஷம் பிந்தி போகும். சூரிய மறைவு சாப்பாடு நேரம். கஷ்டம் தான். இனி பள்ளிவாசல்ல நீண்ட நேர தொழுகை இருக்கிறது. பள்ளிவாசல்ல பக்கம் பள்ளிவாசல் சாப்பிடவும் அது கஷ்டம். அது இந்த கொஞ்சம் 1-2 நோன்பு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உடல் அந்த பழக்கப்படம் காட்டிலும் பழகிடும். சந்தோஷமாக இருக்கும். இப்ப இங்க விட ஊர்ல பகல் மாதிரி இருக்கும் நோன்பு நேரங்கள்ல. உணவுகளை பரிமாறிக்கொள்வோம். சந்தோஷம். தொழுகை இரவு விடிய விடிய கூட சிவராத்திரி மாதிரி பள்ளிகள்ல நிகழ்வுகள் தொழுகை நடக்கும். இனி இங்க 12-1 மணிக்கெல்லாம் போவாரு எங்க ரோட்ல பக்கத்துல. தராபிகான்னு சொல்வார்கள். நீண்ட நேர தொழுகை இங்கும் இருக்குது. இங்க பள்ளி எங்களோட மொஸ்கி ஒன்று இருக்குது பக்கத்துல. அதுல போறதா கஷ்டம். இந்த நித்திரைகள் குறைய இருக்கும்.
அந்த இல்லை இப்போ ஓதல் கதை. அதுவரை நேரமும் நீங்கள் முழிச்சிருக்க தேவையில்லை தான் நித்திர கொண்டு போகிறது இல்ல தானே. பள்ளிவாசல்ல தொழுது வரக்குள்ளே நேரம் போயிருந்தானே 1 மணியா போயிடும். ஆ அப்புறம் அங்கால எங்க படுக்கிற ம் அப்புறம் இதோ நடுநிசி தொழுகை இருக்குது 3க்கு அந்த தொழுகை தொழுவார்கள். ம் ம் அந்த தொழுகை பிறகு அந்த 10 நாட்கள் கியாமுல்லன்னு ஒரு அது இருக்கும். இங்கு கியாமுல்லைன்னு சொல்வார்கள். இங்கு இல்ல, அது அங்க பள்ளிவாசல்லே தங்குற. நான் இங்கே என்ன அது பிடிக்கிறேன். நல்லா இருக்கும். அப்படி ஒரு வருடம் போக வேணும். இப்ப தங்கச்சி கதைக்கும் போது கேட்டிருந்தா நோன்புக்கு வந்திருக்கலாமே, அந்த 30 நாளும் சந்தோஷமா இருக்கும். இந்த ஊரே கலகலன்னு இருக்கும். ம் 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 சரி. வாழ்த்துக்கள். வணக்கம் நகுலவதி அவர்களே. வணக்கம் வாணி மோகன் அவர்களே. இந்த 3 பூக்களுக்கு மத்தியில் இன்னும் ஒரு ரோசா, பெரிய ரோசா. குளிர இல்லையா உங்களுக்கு வழியில் இருக்க? இப்போது சாதாரணமாக இருக்கிறது. இல்லை வீட்டுக்குள்ளே வழியிலையா இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். பூக்கண்டுக்கு பக்கத்தில் இருக்கிறேன். அதான் பூக்கண்டு வீட்டுக்குள்ளே இருக்கா வழியில் இருக்கா? சென்ற வருடம் அதனை எடுத்தேன். இது உங்களோட காடு உண்மையானது, அப்படி சுட்டு எடுக்க இல்லை. எனது வீட்டு பின்பக்கம். ஓ இப்போ தோட்டம் எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களோ போடுறதுக்கு? இந்த முறை செய்வது குறைவாகத்தான் இருக்கும். என்னாச்சு, உடம்பு களைச்சிட்டுதா? நீங்கள் சொல்வது சரியாக உள்ளது. இப்போ நீங்கள் சுடு தண்ணி ஊற்றினவர் ஓகே இருக்கிறாரோ? கீழே படுத்திருக்கிறேன். எவ்வளோ பெருமையாக சொல்கிறீங்க. என்ன கிரீம் எதுவும் போட்டீங்களா? வைத்தியசாலைக்கு சென்று அவர்கள் ஏதோ செய்து அனுப்பி இருக்கிறேன். சமையல்லாம் முடிச்சிட்டீங்களா? சாப்பிட்டும் விட்டோம். கோயிலுக்கு போகலையா அன்றைக்கு? வேறு அலுவலா வேறு இடம் சென்றேன். அப்போ நாளைக்கா போகிறீங்க? அதை பற்றி முடிவாக இருக்க முடியாது. இல்லையான்னு சொல்ல வந்தீங்களோ? கூறி இருக்கலாம், ஆனா கூற முடியாது இருந்தது. எல்லாம் ஆரம்பத்தில் இல்லையான்னு சொல்ல வந்தீங்க இல்லையா? அதைத்தான் யோசிச்சு இருக்கிறேன். தான் வீட்டில் நீங்கள் கூடுதலாக எத்தனை ஆங்கில சொற்களை பாய்ப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போதெல்லாம் வீட்டில் கதைப்பதே எண்ணலாம். அதான் கிட்டத்தட்ட எத்தனை சொற்கள் வரும் எங்களை அறியாமல் ஆங்கில சொற்கள் வீட்டில்? பலவாறு வரும். டென்மார்க்கின் அதனுடைய அங்கத்தே பாசையில் கூட கதை. அது யாரோட வைக்கிற நீங்க டென்மார்க் பாசை? வீட்டில் உள்ளவர்களோட. எழுதுவீங்களா நீங்க? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இது இந்த கொமெண்ட் எழுதிக்க எழுதி கொள்வோம். அந்த பர்த்டே அதை எழுதுவதற்கு டச் போடாம இருக்கும். சரி, வணக்கம் ஜெயம் அவர்களே. வணக்கம் மாணவர்களே. அவர் நின்றவர்களா பக்கத்துல? அவர் சாப்பிட்டு போய்விட்டார். சாப்பிட்டு சிங்கம் போயிட்டு சத்தம் வந்து சவுண்டு பாட்டி. சரி, வணக்கம் ஜெயமலர்களே, வாங்க. வணக்கம் மாணவர்களே. நீங்க எத்தனை மணி தூக்கத்துக்கு போறது? 10-11 மணி ஆகும். உங்களோட வீட்டுல கூடுதலா இந்த மொழி கூடுதலா நீங்க நினைக்கிறீங்க இங்கிலீஷ் வார்த்தை வாய்ப்பு உண்டு? எத்தனை கிட்டத்தட்ட எத்தனை சொற்கள் உண்டு? ஒரு நாளைக்கு 4-5 சொற்கள். இங்கிலீஷா இல்லது உங்களோட டச் மொழியா? எங்களுடைய மொழி. இங்கிலீஷ் எல்லாம் வராது, அது வரவே வராது. இப்போ இந்த தமிழ் ஸ்கூல் எல்லாம் என்ன மாதிரி விட்டுட்டீங்களா இல்லதே போறதா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செல்வேன். போறீங்க. எத்தனை பிள்ளைகள் ஒரு கிளாஸ்ல இருக்கணும்? அப்படி கூற முடியாது. ஒட்டுமொத்தமாக 15 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த பள்ளிக்கூடத்துல 15? அதைத்தான் கூறினேன். அதை வீட்டிலே வச்சு படிவிக்கலாம். அதுக்கு என்ன கார் எடுத்து அங்கே போவாட்டு சூப்பராக படிப்பிச்சிடலாமே. எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு வேணும் தானே. அதுக்கு பெட்ரோல் காசு தரணும் இல்லை அவங்க? அது கிடைக்காது. சுண்டைக்காயும் சும்மா குழியும் இல்லை. இது பிள்ளைகள் அப்படி ஆர்வம் சரிதான். பிள்ளைகள் ஆர்வமாக படிப்பார்களோ? அப்படின்னு கூற முடியாது. 10 மணி ஆண்டி யாரு இப்போ நித்திரையில் போய் எழுப்புனது? தலையை கோதி கொண்டு வந்திருக்கிறார் ஏமல அவர்களோட சவுட்டு நித்திரையில் எழுப்பிட்டுதோ? சைலண்டா போயிட்டாரு வாணி.
உங்கள்கிட்ட கேட்குறேன். ஜெயமலர் சவுண்ட் நீங்க இல்ல பத்னியரோட கழித்து இல்ல கொண்டீங்களா? அவரை என்னோட வச்சுதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்க சொல்லாத எனக்கு அது தெரிய மாட்டேன். அதானே அது சரி. எனக்கு தொடர்பில்லாத கேள்வி என்றபடியால் இல்லாத பேசாமல் இல்லாத ஆ, தொடர்பு இல்லாத இல்ல கேள்வி இல்ல சொன்னபடினால இல்லாத சரி ஒரு நன்றி. அதுக்கு சிறிய இல்லை நேரம் என்றாலும் இல்லாத அர்த்தம் இருக்குதானே? சரிதானே இல்லைன்னா ஆனா இல்லதானே. ஆனா அழகா அழகா கதைச்சு கொண்டு வந்தார். அவருக்கு நீங்க மூட்டு ஆப்புத்தான் நீங்க அழகு. இல்ல இல்லாதண்டா இல்ல தானே. இல்ல எனக்கு அவர் பத்னியோட இல்லத்தான் வந்தது தெரியல. நீங்க யார்கிட்ட கேக்குறீங்கன்னு தெரியாம நான் பேசாம அப்படி இருந்தேன். ஒன்றும் நீங்க கழிக்காம உங்களோட பேச்சு கொண்டு போக வேண்டியதானே. இன்னும் வேறே இல்ல. தர்ஜினி சண்முகநாதன் வேற இல்லை பிரைம் மினிஸ்டர் நித்தியானந்தம் பிரைம் சார், மினிஸ்டர் நித்யா எதிர்பார்க்குறோம் இன்னும் வர இல்லை. நான் வரேன் அப்ப. ஆ, ஆ, சரி. அனைவருக்கும் வணக்கம். தொடங்கணும்னா வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் பத்மினி அவர்களே. ப- வணக்கம் மணிமோகன். நீங்க என்ன கனவு கண்டு திருப்பிட்டு ஓடி வந்தீங்களா? ஆ, சாப்பிட்டு தான் வந்து இருந்தேன். அப்ப பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா பாமுகம் கேட்டுக்கொண்டு? பாமுகத்தில் கேட்டுக்கொண்டு இருந்தேன். அப்ப இதுக்கு முதல் காணும் இப்பதான் ஓடி வாரீங்க அறக்க பறக்க. கதைக்கிறதுக்கு மற்றவளமா வரத்தானே வேணும். என்ன சாப்பிட்டு கொண்டு இருந்தீங்க இப்ப? புட்டுத்தான். புட்டும் வேற கத்தரிக்காய் பொரியலும் சாப்பிட்டேன். நீங்க தயிர் வாழைப்பழம் சீனி எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற இல்லையா புட்டோட? அந்த பழக்கம் கிடையாது. சரி நாளைக்கு சாப்பிட்டு பாருங்களேன் எப்படி இருக்காண்டு. புட்டு இருந்தா சாப்பிடும். இப்ப என்ன புட்டு? ஆட்டமா புட்டா இல்லை செல்ஃப் ரைஸுங்க? அரிசி மாவா? ரெண்டும் கலந்ததுதான். என்னென்ன? அரிசி மாவும் வெள்ளையும். அரிசி மாவு வெள்ளையுமோ? என்ன வெள்ளை? குழல் புட்டா அல்லது ஸ்டீமில் போடுவீங்களா? அந்த நீத்துப்பட்டியில தான் செய்வான். நீத்து பட்டியில் இல்லை டேஸ்டாக இருக்குமே என்ன அது? அதுக்கு உடைச்சு விட்டால் நல்லா இருக்கு. அதுக்கு என்ன காரி நல்லா மட்டும் சொல்கிறீங்க புட்டுக்கு? கத்தரிக்காய் பொரியலும் வெங்காய பொரியலும் இருந்தது. ஏன் மச்சம் எல்லாம் சரி வராது, புட்டு கோவிச்சிருமா? நாளைக்கு அது செய்யலாம். அப்போ மிச்சம் இருக்கு, காஞ்ச புட்டில் கொஞ்சம் இருக்கு அப்படியோ? அதெல்லாம் முடிந்தது. அப்போ நாளைக்கு புதுசாக விற்கணும். வேறு எதுவும் பார்ப்போம். இப்போ நாளைக்கு என்ன மாதிரி ஷாப்பிங் எதுவும் போகிறீங்களா அல்லது புட்டோட தானோ? ஓகே வாணி முடிஞ்சுதாம். இல்லை அது டைம் வேறு இருக்கு. அங்கே மியூசிக் வரும், கேட்டு பாருங்க. சரியா நன்றி நன்றி. ஓகே ஓகே வாணி. வாழ்த்துக்கள். எங்க மியூசிக் அவாக்கு கேட்க விட இல்லையே நீங்க. என்ன சேனல் கொண்டு போயிட்டான் அவன். இது என்னுடைய ஹேண்ட்போன்ல தான் சரி நன்றி வணக்கம். வாணி என்ன புட்டு கேட்க போறான்னு யோசிச்சு கொண்டிருந்தா தப்பிச்சு ஓடிட்டாரு புட்டோட நீத்துப்பட்டியோட. வணக்கம் சொல்லி கவனமா கதைச்சு அவ பார்த்து கதைச்சிருக்கான். என்னண்டா இந்த சாப்பிடுறது அது இது நடுவலும் அதுக்குள்ளே என்னென்றால் கஷ்டம் தானே. என்ன ஸ்டீமர்ல வைப்பீங்களோ அதோ இதோன்னு சொன்னா நான் நேட்ட நீத்துப்பட்டியே இல்ல. என்ன செய்யறது? தமிழ் சொல்லி இருக்கிறீங்க. தப்பா வேணும். நான் போய் சொல்லல, போல அப்படியோ? அது பழக்கத்துல உள்ளது. ஆனா நான் இதுல ஸ்டீமர்ல தான் நீங்க ஸ்டீமர் ஒன்று கேட்டீங்க தானே. அதை பேந்து ஆங்கில சொல்ல எடுத்துருவீங்களு வயத்துல நித்துப்பட்டின்னு சொன்னேன். அதான் இதான உண்மை சொல்ல வேணும். இப்படி சொல்லத்தானே வேணும். பொய்ய சொல்றேன்றதே உண்மையை சொல்றேன். கப்பு முக்கியம் என்ன பத்மினி ஆண்டி? கப்பு முக்கியம் என்ன? வந்ததுக்கு வெள்ள வேணும். பத்மினிகளுக்கு பொய் சொன்னா புட்டு கிடைக்காது. நான் அவிச்சு சாப்பிடுவேன். யார் தர்றது? யார்கிட்டயும் வேண்டியா சாப்பிடுறது? புட்டு கிடையாது. 3 பிபி கிடையாது. புட்டு ஆனா நாலாவது விளங்கிட்டு சொல்லல. இப்ப இந்த கதையை மாத்திட்டேன். முட்டை சொல்லல. அது என்னடா வாணி, மத்தியானம் இந்த நிகழ்ச்சி முடியத்தானே போய் புக்கையும் கத்தரிக்காய் பொரியல் வெங்காயம் பொரிச்சது, அந்த பொரியலை மிச்சம் வச்சது. அப்ப புட்டுக்கு தான் சரி என்றுட்டு சாப்பிட்டது.
சரி ஓ, நன்றி யாரு வணக்கம் சொல்லி கேட்டு தந்தரலே உங்களுக்கு நன்றி நேரம் நன்றி ஆரம்பம். கேட்டுக்கிட்டது. வணக்கம் ராணி மோகன் அவர்களே. ஏன் ஒழிச்சு கொண்டு இருக்கிறீங்க வீடியோ போடாம? படுக்கை உடுப்புகளோட இருப்பதனால் அப்படியே அப்ப தமிழ் படம் இருக்கிறது. ஒன்றும் பார்க்கலையே வீட்டுல? வீட்டில் படம் நடந்து கொண்டிருக்கிறது. படம் நடக்குதா ஓடுதா பாக்குறாருங்களா? அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்ன படம் இன்றைக்கு? இன்னும் நான் அந்த பக்கம் திரும்பி பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. ஏன் என்ன சொல்லுங்க, கைதியா வச்சிருக்கிறார்கள் உங்களை வீட்டுக்குள்ள? சத்தம் எனக்கு வந்து கொண்டிருப்பதனால் அதுதான் நீங்க இயர்போனும் ஹெட்போனும் போட்டு கொண்டிருப்பீங்க இந்த நேரம் வீட்டுல 24 hours. அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆறு அப்பாவும் பிள்ளை 2 பேரும் ஒன்று சேர்ந்து பாப்பிடுமா? 2 பேரும் வெவ்வேறு திசையில் இருக்கிறார்கள். ஒருவர் ஒரு படம், இன்னொரு மற்ற படம். நீங்கள் சொல்வது மிகவும் சரியாக. அப்ப நீங்க 2 பக்கம் வட்டி எடுத்து தெரியாது. மீண்டும் ஒரு தடவை நீங்க 2 பக்கம் வட்டி எடுத்து பார்த்து தெரிவிங்க. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். மகன் ஒரு தடவை இங்கு வந்தார். இப்ப நம்ம வீட்டை ரொட்டியா புட்டா? பழமையில் உணவுதான் நான் சாப்பிட்டேன். சோறா? எப்பொழுதும் இரவு மெல்லிதாக நான் சாப்பிடுவேன். ஏன் இரவுல சோறு சாப்பிட்டா என்ன வாய் கோவிக்குமோ? உடம்பை குறைக்க வேண்டும் என்பது எனது எண்ணம். அதுதானே குத்தரிசி என்ற ஒரு ஜாமான் இருக்கு, சாப்பிட வேண்டியானே. செய்து பார்க்கலாம். நாளைக்கு என்ன மாதிரி? நாளைக்கு வேலையா அல்லது ரெஸ்டா? நாளைக்கு விடிஞ்சாலும் இருக்கிறன்னு பார்த்துட்டு சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றீங்க? இருப்பீங்க நீங்க. நீங்க மற்றவனை சாக்கடை வரைக்கும் நீங்க இருப்பீங்க. தெரியாமல் இருக்கிறாள். வீட்டுல யாரு கூட காய்ச்சி கொண்டு தெரியாது? நீங்களா கணவரா? ரோஷன் இல்ல? ரோஷனும் கதைக்க மாட்டேன். இல்ல வளவலன்னு கதைக்க மாட்டேன். நான் தான் வளவலன்னு கதைப்பேன். அதைத்தான் கேட்டேன். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வாணி வாணி வந்து மூக்கு முட்டை பிடிக்கிறதுக்கு எங்க தலையாட்டுனா தெரியுமாட்டுதான் நான் வீடியோ போடாம வந்தேன். இல்ல இந்த உடம்ப குறைக்க சாப்பிடுறாவா, அப்புறம் நாளைக்கு என்னது உடம்ப குறைக்கணும்? அதானே என்ன விளங்க இல்ல கேள்விதான். நாளைக்கு ஒரு டவுட்லான்னு இருக்கிறீங்க போன இல்லையாட்டு. அதான் அவருக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு உடம்பு என்னோட பிரச்சனை உயிரோட இருந்தா இந்த வருஷத்துக்கு மிஸ் யூனிவர்ஸ் ஆக்க போறதுக்கு பிறகு நீங்களே பதில் சொல், எனக்கு பதில் சொல்ல. அப்ப நான் அந்த மேல் உங்களை விடுங்க. இப்பவும் வாணி இப்பவும் முகமது தான் தூக்கி கொண்டு போய் மேல படுக்கைக்கு போடுறது. அது கணவன் தானே போடுறாரு. அது கணவன் போனாலும் பரவாயில்ல, போற இடத்துல அது ஒரு டோலை தூக்குறப்ப தூக்கிட்டு போவேன். தீச்சுதானே. சரி வணக்கம் தர்ஜினி அவர்களே, வாங்க. இனிய இரவு உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் களைப்பாய் வீடு வந்து சேர்ந்து உள்ளே. நல்ல அழகான பர்பிள் சாரி கட்டிக்கிறீங்க. எங்க போறது கட்டினீங்களா? ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு போவதற்கு கட்டினேன். இது உங்கள் மகள் ராகவி மோகன் அவர்கள் தான் வேண்டி எனக்கு என்னுடைய பிறந்த நாளுக்கு தந்திருந்தார். நான் இப்போ இதை பார்த்துட்டு இன்னொன்று வாங்கணும் போல கிடக்கு எனக்கு. இப்போ இருக்கிறது படி, சரி அந்த படி ஆடுற படி எல்லாருக்கும் உரிய படி. சாரி சாரி படியில எடுக்க விடுறாங்க. அதே படி எத்தனை படிகள் மொத்தம் அதுல போகுமாட்டு எண்ணீங்களா? 32 உள்ளன என்று எனக்கு தெரியும். 32. அப்ப இந்த 32 பஞ்சியெல்லாம் லிப்ட்ல போறதோ? வேலையால் வரும் மட்டும் அதில் பாவிப்பேன், மற்றும் வேலைகளில் ஓடி ஓடி இறங்குவேன். ஆனா நான் பார்க்கல நீங்க படியெல்லாம் இறங்குறத குடும்பம். லிப்ட்லாம் ஏறுவீங்க? வாணி மாமியை அதிக நேரம் வீட்டுக்குள் காவல் இருக்க விடக்கூடாது என்று ஓடி வந்து இயந்திரத்தில் ஏறி ஓடி வருவேன். சரி. இப்ப வேலை என்ன மாதிரி இன்றைக்கு பிஸியோ? திங்களிலிருந்து வெள்ளி வரை வேலை செய்ததால் களைத்து போய் நல்ல வேலையால் வந்து விட்டேன். நாளைக்கும் வேலையா? நாளை எனக்கு விடுமுறை. நாளை விடுமுறையில் நிற்கிறேன். அப்புறம் திங்கக்கிழமையா ஸ்டார்ட் பண்ணுது?
திங்கட்கிழமை போவதா இல்லையா என்று இன்னும் போவதா தெரியாமல் இருக்கு. இல்லையா இல்லையா அச்சச்சோ, இல்லையா வாணி அக்கா. இல்லையா சரி, போவதா இல்லை மன்னிப்பு, வேலை வாழ்த்துக்கள். வேலைன்னு சொல்லி கொண்டு வாரா வாணிக்கா வேலை நீங்கள் அதான் வேலைன்னு சொல்லிட்டார் அதெல்லாம் பிடி போட்டு பார்த்தா அவர் இல்லையா சரி, நான் தானே அவுட். இப்ப பாருங்க, இந்த கணவர் வாரார், இன்னைக்கு வெல்றாரா இல்லையான்னு பாருங்க, சொல்லுங்கப்பா. நேரத்துல இருந்தாதான் நான் பார்க்கல. அவர் ஒரு டம்மி பீஸ் அவர் ஒரு ஒரு செகண்ட் ஓடிடுவார் அந்த வாணி போஷன் டம்மி பீஸை வர சொல்லுங்க வாணி போஷன் டம்மியோ டம்மி இல்லையோ நான் தான் முடிவு எடுக்கணும். சரி உங்களுக்கான நேரம் ஆரம்பம். வணக்கம் சல்மனா அவர்களே. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள்? நாங்க ஏதோ இருக்கிறோம், நீங்க என்ன மாதிரி? நாங்கள் சுகமே இருக்கிறோம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கள்? நான் தான் கேள்வி நீங்க பதில் நீங்க எங்க என்று போய் வந்தீர்கள்? சரியா போச்சு சரியா போச்சு. அப்புறம் என்ன ப்ரோக்ராம் செய்ய போய்? அது டம்மி பீஸா இல்லையா பாருங்க ப்ரோக்ராம் வந்துட்டு அப்ப நீங்க தொடங்க தானே. ஓடு பெரிய திருவாளுங்க. குட் நைட். இன்றைக்கு மாமிக்கள் எல்லாம் அதிகமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். மாமிக்கள் எல்லாம் இருக்கணும். அதுதானே ஒரே ஒரு ஆண் சிங்கம். அதுதான் வெள்ளலாம் கூட்டி கொண்டு வந்தேன். மற்ற சிங்கம் சாப்பிட்டு இப்ப வாணிமோ அதை விட மாறியல நடந்தது. கேள்வி எவர் இல்லை கேட்டு தானே அவுட் ஆயிட்டாரு. அதான் தேவையா இது? வாணிமோகன் இருக்கலாம். வாணிமோகன் உங்களுக்கானது. வணக்கம் வாணிமோகன். வணக்கம் சரி. இந்த சீலவ சொன்னீங்களான உங்களிடம் இதே மாதிரி இருக்குது போல இருக்கு. மீண்டும் கூறுங்க. அவ உடுத்திருந்த சாரி போல உங்களிடம் இருக்கல்லோ. இதுதான் தேடி பார்க்கணும். ரெண்டு வாங்கினால் ஒன்று ஃப்ரீ என்று சொல்லி இருந்தாரு ராகவி. ராகவி அப்படி சொன்னதாக ஞாபகம் குறைவு. அவர் சொன்னபடியே இப்ப தர்ஜினி சொல்ல எங்க காது கொடுத்து கொண்டிருந்தீங்க. காது பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு பக்கத்து வீட்டா கொடுத்துட்டீங்களா? பொய் சொல்ல கூடாது. என்ன சாப்பாடு பண்ணி? சாப்பாடு தோசை மற்றும் சாம்பார். என்னுடைய உன்னெல்லாம் தோசையும் சாம்பாரும் சாப்பிடுறீங்களா? அழுக்கவே இல்லையா? மீண்டும் கூறுங்கள். காது கிளீன் பண்ண வேண்டிய கிடாக்கு போல வாணி. சொல்வது உண்மை. தோசையை இந்த சாம்பார் சாம்பார் நீங்களும் அதைத்தான் கேட்டேன். உங்களுக்கு அழுக்கே இல்லையோ தோசை என்றுதான் செய்தேன். 2-3 நாளைக்கு முதல் கேட்கிறேன். தோசை சுட்டு வச்சிருக்கேன். அது வேற ஒன்றுக்காக இருக்கலாம். அப்ப மத்தியானம் என்ன சாப்பிடுங்க? மத்தியானம் சோறும் கறியும். என்ன கறி இது? எல்லாவற்றையும் குலைத்து மான்மரை சிங்கம் பூனையெல்லாம் நாளைக்கு தான். கோயில் விரதத்துக்காக. விரதம் என்று யார் சொன்னது? என்று வெள்ளிக்கிழமை என்ற நீங்க ஓடி ஓடி போய் கோயிலுக்கு போட்டு வரேன்னு சொல்லி படிக்கிட்டு வந்தீங்க. போய் கும்பிடுவதை தவிர விரதம் என்பது அதான் இன்னைக்கு அந்த மாதிரி சீலையா அழகா கோயிலுக்கு போறீங்களாக்க கொண்டு பார்த்தா இன்றைக்கு கோயிலுக்கு போகாமல் வீட்டை நிக்கிறீங்க. அப்படி அவ கூற நல்லா இருக்கு. சாந்தினி ஓகேன்னு சொன்னவர். நானும் ஓகே சொல்லல. நன்றி நன்றி நன்றி. சாந்தினி அவர்கள் சொன்னது. நானும் டைம் பார்த்து கொண்டிருந்தேன். நானே ஓகே சொல்றேன். சும்மா இருந்து அதுவும் நல்ல வாணி. சாந்தினி அவர்களே, உங்களுக்கு அந்த உங்களோட வருத்தத்துக்கு தேங்காய் பால் நல்லதாம் என்று சொல்லி அறிஞ்சேன். அது சரிவுலா தெரியாது, அத குடிக்க சொல்லி போட்டு வந்தது. நானும் ஒன்றில பார்த்தேன், ஒரு வீடியோ பார்த்தேன். நான் தேங்காய் பால் செய்யற குடிக்கிறது பார்த்தேன். அது நல்லதுன்னு சொல்லப்பட்டது. அதான் உங்களுக்கு சொல்ல முன்னிட்டு சொல்றேன். சரி, இது பொறிச்சொல் மாதிரி தான் வருமா? நீங்க என்னன்னு சொல்லணும் யாராவது? ஓகே, பொறிச்சொல் மாதிரி ஒன்று விஷயம். நான்
இது வந்து சரியா, இது ஒரு ஒரு உணவும் அதே நேரம் பண்டிகை காலங்களில் பயன்படுத்தும் ஒன்றும். என்னன்னு சொல்லுங்க இந்த பொருள். வடிவா சொல்லுங்க ஒருக்கா. வடிவா என்ன கொஞ்சம் கிருமி போட்டு பவுடர் போட்டு தான் சொல்லணும். பொட்டு பொட்டு வைக்கணும். வைக்கணும். பொட்டு வைக்கணும், பூ வைக்கணும். சரி, நான் இப்ப இது வந்தேன். ஒரு உணவு அதே ஓ. நேரம் பண்டிகை காலங்களில் பயன்படுத்தும் ஒன்றும். ஓ, எத்தனை எழுத்துக்கள்னு சொல்ல மாட்டீங்க? வேற பேரிக்கையா? பேரிக்கையோ? அதெல்லாம் இல்ல, கூடாது பழக்கம். தேங்காய். சரி, நீங்க தேங்காய். மற்றவர்கள் பண்டிகை காலத்தில் பயன்படுத்தும் ஒரு பொருள், பலகாரம் இல்ல. அதொன்னு சொல்ல மாட்டேன். அதான் சொல்லணும். நீங்க என்ன அதுதானே. சாப்பாடா? சாப்பாடா அல்லது அதைத்தான் சொல்றேன். இப்ப பொறிச்சொல் அதான் சொல்றானே, பொறிச்சொல்லு. பொறிச்சொல் மாதிரி தான் இது. இது ஒரு அதான் இது ஒரு உணவு அதே உணவு. நேரம் அதே நேரம் அதான். பண்டிகை காலம் பயன்படுத்தும் ஒரு பொருள். அங்க வந்துட்டு உணவும் வருது, பொருளும் வருது. அது என்ன? நானும் தேங்காய் தேங்காய் பூ என்று சொல்றேன் மணிக்க. தேங்காய் 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 பூ. பண்டிகை காலத்துலதான் தேங்காய் பண்டிகை பூ காலத்துல தேங்காய் பூ பாவிக்கிறாங்க. பாவிக்கிறதோ? அதானே ஈச்சேன்னு கடிக்கு சொல்லி பாய். பார்த்ததா வாணி? ம்? நான் பேசிய அடியும். ஈச்சே அநேகம் ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க. நான் தான் வெற்றி இதுல. என்ன வாணி? நிறந்தாரங்கள் அநேகம் ஜெயமலரக்கா ஒருத்தரும் சொல்லுவா. சொல்ல மாட்டீங்க. நான் தான் வெற்றி. அரியாரம். அரியதாரம். சரி. அரியதாரம். மஜிதா நான் முறுக்கு முறுக்கு. ஜெயமலர் நீங்க மியூட்ல நிக்கிறீங்க. நவுலவதி அவர்கள் என்ன சொன்னீங்க? நான் தேங்காய் சொன்னா நான் இப்ப மாத்தி சொல்லுவேன். புக்கைய சொல்லுவேன். நீங்க வாழைப்பழ பணியாரம். கடவுளே. புக்கை புக்கை அது என்ன புக்கை என்ற புக்கை என்ற புக்கை. வாழைப்பழம் சொல்றேன் பாணி. நான் சொன்னேன் வாழைப்பழம். பரவாயில்ல. ஒருத்தரும் சொன்ன பதில் சரியில்லை. பதில் வரல. வட்டிலப்பம் அப்ப அது பொங்கல் பொங்கல் வாணியக்கா பொங்கல். பொங்கலைத்தான் நான் சொல்றேன் புக்கை என்று. இல்ல. வாழைப்பழம் சாப்பிடலாம். அதுக்கும் இது ஒரு பொங்கல் இது சாப்பாடு ஒரு மாவு. இது ஒரு உணவு. சரியா? உணவு. சில நாட்டுகளுக்கு இது முதன்மையா இருக்கலாம். நம்ம குறைவு. ஆனால் இருந்தாலும் செய்வோம். அடுத்தது வந்து அடுத்தது வாரது ஒரு பொருள் பண்டிகை காலங்களில் இதனையும் பயன்படுத்துவார்கள். கரும்பு நாங்க குறைவா பயன்படுத்துறதா? பின்னால வர்றது சாப்பிடுற விஷயம் இல்ல. பொங்கல். என்ன பின்னால வர்றது சாப்பிடுறது இல்லையா? பண்டிகை காலத்துல வர்றது சாப்பிடுறது இல்லையா? முன்னுக்கு வர்றது சாப்பாடு, பின்னாடி வர்றது சாப்பிடுறது இல்ல. ஓட்டம்ல ஒரு போடு. அதானே பார்த்தோம்ல. எத்தனை எழுத்துன்னு சொல்லுங்க. இல்லை. எந்த ஸ்டைல அதெல்லாம் சொல்றேன் இல்ல. அது சொன்னாதான் இவ்வளவு தாங்க முடியாம நிக்கிறோம். என் வழி தனி வழி என்றது போல நான் சொல்ல மாட்டேன். வாழையில வாழை மாணி எந்த சமூகத்தவர்கள் பாவிப்பார்கள்? நீங்க சாப்பிடுறீங்களோ வாழையில? மாயில மாயில சாப்பிடுறீங்களோ? முதல் பாதி சாப்பிடுறது அங்கால போய் அங்கால மாயில சரியா நினைக்கிறேன் வஜிதாக்கா. சரியா வாணியக்கா? மாவை சாப்பிடுவோம். மாவில. சரி, நீங்க ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க. நான் சொல்லவா? பூரி. பூரியா? என்ன பூ? பூ ஒரு சொல்லு. இல்ல 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 இல்ல. பூரி பூரி சாப்பாடு. வடி, அந்த பூரி வடி இருக்கு. நீங்க முன்னுக்கு பின்னுக்கு சொல்றீங்க. அப்ப என்ன ஒரே வாணியக்கா முன்னுக்கு ஒரு உணவு சாப்பாடு வரும், பின்னுக்கு மாவிலை மாதிரி உதாரணம் மாவிலை. இல்ல, நீங்கள் அப்படி சொல்லிருக்கலாம். முன்னுக்கு பெண்களுக்குரியது, பின்னுக்கு சாப்பாடு இருந்தா ஒரு ரெண்டு சொல்ல அப்படி பார்க்கலாம். இல்ல இல்ல, அப்படி சொல்லல. நான் பூவனஜி அது பூரி என்றது ஒரு சாப்பாடு.
ஒரு ஓ, விட அதான் ஒரு அதான். விட 2 கேள்விக்கு ஒரு விட. அதே நேரம் வடியும் ஆமா. பூரி என்று ரெண்டு இருக்கு. கேள்விக்கு ஒரு விட அது சரியா ஓ, ரெண்டு அந்த கையில கேள்விக்கு வச்சு ஓகே ஓகே. சுத்துவோம் இல்ல, கையில வச்சு பொரிச்சொல் ஆமா பொரிச்சொல் ஆமா ஆமா. அதை சொல்றது அதான் பொரி என்று. பொறிக்கல் அந்த சொன்னவா. நான் சொன்னதை பொறிச்சொல் ரேஞ்சில் சொல்றேன் நான். ஆமா. இப்பவும் பொறிச்சொல்லா. அச்சச்சோ மாட்டினேன். ஓகே. இதுவும் ஒரு சாப்பாடு, அடுத்தது ஒரு செயல்பாடு. சாப்பாடு செயற்பாடு. எஸ். சாப்பாடு கடைசி பொருந்துதானா டூன்னு? சாப்பாடு செயல்பாடு. ஓ, செயல்பாடு. சாப்பாடு. இதுவும் பொறிச்சொல். நாங்க இப்ப சாப்பிடுறாங்களா இங்க செய்யறாங்களா அவனிக்கா? தோசை தோசைன்னு வருமா? நம்ம ஒரு செய்வது குறைவு, நான் செய்யறது. செயற்பாடுன்னா தோசைக்கு வராதுங்க. ஓ சேர்த்து வராது. இல்ல இல்ல, அவர் சாப்பாடு சொல்றது இருக்குமா? ஓ சாப்பாடு செயற்பாடு. அது என்ன? இடியப்பம், இடி அப்பம். ஆ, குழப்பாதீங்க. இட்டி அப்ப அப்படி வரல, இப்ப பூரி மாதிரி தான். பூரி மாதிரி தான் இது. இடிச்சு போடுவோம் பிடிச்சி. செயலண்டா இடி அப்பம். புட்டு அப்படின்னா புட்டு வாணியக்கா. புட்டு புட்டு அண்டா புட்டு சாப்பாடு. புட்டுக்கிட்டு போறது புட்டு. புட்டு நம்ம வேற எல்லாரும் புட்டு தானே சாப்பிடுறது. இல்ல புட்டு கொண்டு போறேன்னு சொல்றாங்க. வாணி பிரியாணி அதுல என்ன இருக்கு? ஆணி இருக்கு தானே செயற்பாடு. அடிக்கிறது. நீங்க எங்க எல்லாம் ஒரு சொல்லுல வர வேணும் ரெண்டுக்கும். ஜேசுநாதரை வச்சு அடிச்ச அணி அடிக்கத்தான் முடியும். ஜேசுநாதரை வச்சு அடிச்ச மாதிரி தான் அடிக்கணும் இப்ப உங்களை. இந்த உணவுன்னு சொன்னவா நீ எந்த சமூகத்தவர்கள் சமைக்கிற உணவுன்னு சொல்றீங்க? உங்களை சொன்னா வட்டியில பார்த்தா சொல்லுவீங்கள். கூடுதலா இந்தியா உணவு. ஓகே, இந்தியா உணவு அதான் கேக்குறேன். சப்பாத்தி 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 வரலாம். ஆடு ஆடு ஆடோ சாப்பாடுண்டா என்ன செய்ய? ஆட்டுக்கறி ஆடு ஆட்டுக்கறி ஆட முழுசா சாப்பிடணும். இட்டலி இட்டலி என்ன வாணியக்கா வரும்? இட்டலி என்ன செயற்பாடு? இட்லி. ஆடாவுளே ஆடாவுளே. எங்கள்ல யார் அதை சமைக்கிற நாங்க வாணியக்கா? இது நான் செய்யல, நீங்க சொல்லுவீங்க. இதுல ஒரு இருவர் செய்யறேன்னு நினைக்கிறேன். நான் சொல்லுவேன் அப்ப செய்யறேன். உப்புமா இல்ல ஒரு நாள் செய்தேன்னு சொன்னீங்க. அது ஆனா பேர் சொல்ல இல்ல, நான் பேர் வச்சேனா இதானு. உப்புமா உப்புமா செயற்பாட்டை சொல்லுங்க. என்ன செயற்பாடு உப்புமா? வாணியக்கா எனக்கு தெரியும். பச்சி வாணியக்கா பச்சி. பச்சி பச்சி என்ன செயற்பாடு? என்ன பச்சியில பச்சி நல்லா கேளுங்க ஜெயமல் அவர்களே, நான் பேசாம இருக்கிறேன். நான் ரம்பை என்று சொல்றேன். வாணி நாங்கள் ரம்பை என்று சொல்றோம். ரம்பை என்ற ஒரு சாப்பாடு. இது பை வைக்கிறது இன்னுமே விளங்கல. இந்த பொருட்சொல் விளங்கல்ல. நீங்க சொல்லுங்க வாணி, யோசிக்க கஷ்டமா சாப்பாடு அடை. நான் செய்தேன். நாங்கள் செய்யறாங்கள் தான் நினைவு அடை. நான் இந்தியா சாப்பாடு ஜோதிச்சு கொண்டு இருந்தோம். அங்க அதுக்குள்ள அடை அடைக்கிறதும் அடை சாப்பாடு. உள்ளடை சும்மா அடை எல்லா அடையும் செய்யறோம். இன்னும் ஒரு பொருட்சொல்ல. இது ஒரு நோய், அது நேரம் ஒரு செயல்பாடு. இல்லாம அப்படி நோய் நல்லா வேலை தானே. இது எப்ப வாங்க இருந்து யோசிச்சீங்க எல்லாம்? நான் இப்பதான் எழுதி வச்சேன். முதலாவதுக்கு என்ன வந்தது? ராஜினி ஆண்டி சொல்லவே இல்லை. ஒன்று ராஜினி ஆண்டி ப்ளீஸ் சொல்லவே இல்ல. அடை அடை அடை. முதலாவது பூரி, இரண்டாவது அடை, இப்ப இது மூன்றாவது ஒரு நோய், அது நேரம் ஒரு செயற்பாடு. நோயா? அதே நேரம் நீங்க சாப்பாட்டுகளை சாப்பிட்டு போட்டும் இப்படி சொல்லுவீங்க. இதுக்கு மேலே சொல்லலை நான்.
சமீபான் அதோண்டான் இப்ப வர இல்லை இதுல. கொட்டாவி கொட்டாவி சாப்பிட்டா வராது கொட்டாவி. மந்தம். கூலாவியவன் ஏப்பம் விக்கல் 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 ஏப்பம் ஏப்பம் ஏப்பமண்டு எப்படி சொல்றீங்க? எப்பவும் அப்படி ஏப்பம் நோயா? பெறுறதுதானே. ஏப்பம் ஒரு நோயே இல்லை தானே. அது நோயாம இருக்குதானே அந்த இதுன்றது. அதை பெருசுபடுத்துற இல்ல ஏவர விடுறதா? அது ஏப்பம் சில விக்கல் இல்ல. பேருக்கு அது வந்தால் அப்படியே போகாது, என்ன தொடர்ந்து நிக்கும். வாய்வு வாணிக்கா வாய்வு. விக்கல் சொல்லுவீங்க. ஏப்பம் ஏப்பம் சொல்றேன். விக்கல் வேற ஏப்பம் வேற. விக்கல் வர ஏப்பம் வர. இல்ல விக்கல் தான் கூட வரும்போதே ஏப்பம் பெறுவதா? ஓ அது நோய் இருக்கு. தொடர்ந்து வருமுங்க. தொடர்ந்து தொடர்ந்து வந்து வரும், அப்படியே நிப்பாட்டவே இல்ல. தொடர்ந்து இரவு பகல தொடர்ந்து வரட்டே இருக்கும். அந்த வயது போனாங்க பக்கத்து வீடு கேட்க வரைக்கும் அது போறதுக்கு அறிவுரைக்குவாங்க. இல்ல அந்த அது வராது. காத்து உடம்புல வாய் ஓடுற ஆக்களுக்கு அது கூடுதலா இருக்குது. இரவுல இறந்த வீட்டுல நித்திர முடிக்கிறோம். சின்ன பிள்ளை இறந்தது. அப்ப அவர அப்பாட அம்மா இந்த பிள்ளையர அவ கொஞ்சம் சாமத்திலேயாகவும் நடுதலும் பாடுறது போல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பிள்ளைத்தா செய்ய 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 எல்லாருக்கும் கேட்க எங்களோட அம்மாட தங்கச்சி சொல்றா, ஐயோம்மா என்ன கண்டாவிட்டு விட்டுட்டாங்க. அவக்கு நான் நினைக்கிறேன் அப்படி எடுக்கிறதான் சுகமா இருக்காக்கும். ஒரு பயங்கர சத்தம் எல்லாரும் நெத்திரியா இருக்கிற நேரங்கள் அது சாமத்துல. வலி வருமா? வலி 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 நோயும் இருக்குது. வலி என்றது ஒரு செயற்பாடு தானே, வலிக்கிறது. அதுவும் வரலாம். ஆனா நான் வச்சுக்கிறது இல்ல. அவன் வச்சுக்கிறதா நடக்கும். வலி வலி வலிப்போ சொல்றீங்களா? அதுவும் வரலாம். ஆனா நான் இங்க இருக்கிறது இன்னொன்னும் வரும். எங்களுக்கு யாருக்குள்ள வந்திருக்கு வாணிக்கா இந்த வருத்தம்? இழுப்பு இழுப்பு கொதி கொதி அதுதான் எல்லாரையும் கொதி பாக்குறீங்க. இழுப்பு வராதா பாணி? இதுக்குள்ள ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு இருக்க நினைக்கிறேன். இல்ல இழுப்பண்ண நீங்க அது வருமான்னு சொல்லுங்களேன். இழுப்புன்னு தான் நினைக்கிறேன். இழுக்கிறது அடுத்த இழுப்பு நோய், அந்த மூச்சு மாதிரி வர்றது, அஸ்மா மாதிரி வர இழுப்பு. சரி அதுக்குள்ள நிக்கிறீங்க. அது ஒழுங்கா சொல்லுங்க. அதுக்குள்ள நிக்கிறீங்க 2 பேரும். ஒழுங்கா சொல்லுங்களேன். தொய்வுக்கு வேற இன்னும் ஒன்று சொல்லுவீங்க. வாழ்த்துக்கள் வாணிக்கா, வாழ்த்துக்கள். சரி அடுத்ததை கண்டுபிடிங்க. இன்னும் இல்ல இது பொற சொல்லு இல்ல, இது வந்து சேர்த்து சொல்ல. இது வழி சொல்லு. இது வந்து ஒரு அசைவம் ஒன்றும் சரியா. நாங்க சில மருந்துகளை இப்படி எடுக்க வேணும் என்று சொல்வார்கள். அல்லது ஒரு பாடசாலையில் பாடங்களையும் இப்படி சொல்லுவோம். இரண்டையும் சேர்த்தால் ஒரு மரக்கறி வந்து சேரும். நான் முட்டை வந்து சேரும். இந்த வெள்ளிக்கிழமை வராது. என்ன வெள்ளிக்கிழமை என்ன கொண்டா போ. இல்ல முட்டை வராது. எங்கட ஊர்ல எல்லாம் 8 கேள்வியை திருப்ப சொல்லுங்க. சண்முகநாதனார் முயற்சி செய்ய போறாராம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியே தெரியும். அவர் பண்ணிட்டாலும் கேள்வியை சொல்லுங்க வரிகா. முட்டை வரும் பாணி. முட்டைக்கோஸ் என்று சொன்னேன். சரி வாழ்த்துக்கள். அதுக்கு முதலே வாழ்த்துக்கள். சரி அலட்சியப்படுத்தும் ஒன்றும், அடுத்தது ஒவ்வொருத்தர இயல்பை வச்சு இப்படி சிலர் சொல்லுவார்கள். இரண்டும் சேர்ந்தால் ஒரு சமையல் அறையில் காணப்படும் ஒன்று வரும். திரும்ப சொல்லுங்க. உப்பு. அலட்சியப்படுத்தும் ஒன்றும், அடுத்தது ஒவ்வொருத்தர் ஒரு தனித்தன்மைகளை சிலர் ஒரு இதாச்சு. வாழ்த்துக்கள்.
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்னண்டு அது ஒரு ரகம். அது ஒரு சீ ரகம். ரகம் அது ஒரு ரகம்னு சீ சொல்லுவோம். இந்த மனுஷி ஒரு ரகம். இந்த அது ஒரு மனுஷி ஒரு ரகம். ரகம். ஆ பாடி ஒரு ரகம். ஆ டம்மி பீஸ் என்னவா? இன்னொரு ரகம். என்ன ரகம்? டம்மி பீஸ். பாணி ஒரு தனி ரகம். சரி, இன்னும் ஒன்று. சரி. ஒரு செயற்பாடும் ம். மற்றது அவசரமான நேரங்களில் இதை இதை செய்வோம். கூடுதலாக ஊரை நினைத்தால் ஒரு தொழில் என்று வரும் பொழுது சிலர் இது செய்வார்கள். இரண்டும் சேர்ந்தால் என்ன வரும் தெரியா? ரெண்டும் சேர்ந்தா பதில சொல்லுங்க. ரெண்டும் சேர்ந்தா பதில் தான் வரும். ஒரு செயல்பாடு முதல்ல, சரியா? ஒரு செயல்பாடு. செயல்பாடு மற்ற மாடுகளோட சம்பந்தப்பட்ட ஒன்று உடனே சொல்லிடுவீங்க. ஏர் வருமா? வைக்கோல்பூர். ஏர் சரி, வைக்கோல்பூர். மாடுகளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அடுத்தது வந்து ஒரு தொழில் செய்யும் பொழுது பலர் ஊரை நினைச்சிங்கன்னா இதை செய்துதான் அந்த தொழிலை செய்வார்கள். செக்கு மாடு. செக்கு மாடு. இரண்டு சேர்ந்தால் அதுதான் செக்கு மாடு. இந்த செக்காட்டுறது மாடு வச்சு உழவுறது முதல் செயல்பாடு. செக்கு மாடுதான் பலர் இருக்கிறோம். கரையில உடல் உருவம். நான் சொன்னேன் செக்கு மாடு. அதான் இதுக்குள்ள பலர் அப்படித்தான் இருக்கிற போல தெரியுது. அந்த எண்ணெய் ஒரு பார்த்தால அந்த மாடு சுழட்டு கொண்டு போவோம். தாயகத்திலே அந்த ரெண்டாவது தடவை ஒரு கச்சிடுங்க பண்ணி முதல் செயல்பாடு. மற்றது முதல்ல ஒரு செயல்பாடுன்னு சொல்லலாம். மாடுகளுக்கும் இதுக்கும் சம்பந்தம், சரியா? ரொம்பவே நெருக்கம். அதுக்கு பிறகு நாங்க ஒரு தொழில் செய்வோம் நினைக்கல, அது இங்கேயும் ஒரு சிலர் செய்து கொள்வார். தொழிலை கண்டு இல்லை, கஷ்ட நேரம் ஊர்ல மாணவர் ஒரு தொழில் ஒரு இதண்டு வரும் பொழுதும் இவற்றை செய்வார்கள். இரண்டும் சேர்ந்தால் அதுதான். வணக்கம் மாணி, நான் விடப்படுகிறேன். அதற்கும் வாழ்த்துக்கள் மன்னிப்போட. குட் நைட். குட் நைட். நானும் விட வர போறேன். 5 பேட்டரி காட்டுது, நிக்க முதல் நிப்பாட்டுவோம். சரியா? என்ன இதுல போடுற நீங்க? மொபைலா? இது ஐபேட். ஐபேடா? வைக்கிறது செயல்பாடு வருமா? எது முதல் வைக்கிறது வருமா? இல்ல நீங்க இது பதில சொல்லிட்டேனோ? சார்ஜர்ல போடுங்க. சொல்லிட்டேனா? விதை வைக்கோல் நீங்க மாடு பசுவை நினைக்கவும் வரம் உண்டு. அது பால் நினைக்கிறேன். அது இல்ல. மோர் மோர். நாங்க போன வாரம் இதை பேசி இருந்தோம். போன வாரம் நெய்யிண்டு வருமா பாணி? மாடுகளுக்கு அந்த நம்பர் போடுறது, அதை பத்தி ஏதோ கதைச்சதா நித்திர வர்றது போல. சரி, அப்ப நீங்க பாடுங்க. நன்றி. என்ன சொல்றீங்க? அந்த சூடு வைக்கிறத பத்தி ஏதோ கதைச்சதோ? அது தெரியா? குறி வைக்கிற நீங்க பதில சொல்லுங்க. செல்விக்கு வச்சதோ? மாறி இவர்தான் வச்சிருப்பாரு வீட்டுக்குள்ள ஆக்களுக்கு. இல்ல சொல்லிருந்த அந்த மாடுகளை காணாவிட்டா குறி வைக்கிற நாம்பன் மாடுகளுக்கு தான் குறி வைக்கிறோம். பதில சொல்லுங்க. குறிக்கோள் அடுப்பு வராது. இல்ல பிறகு அந்த தாயகத்துல என்னத்த பாக்குறது? தாயகத்துல கூடுதலா, சரியா? எல்லாம் ஒரு தொழில் என்று நாங்க செய்யும் பொழுதும் அநேகமானோருக்கு இதுதான் இதை செய்துதான் அவர்கள் செய்வார்கள். நாங்க ஸ்டைலுக்கு வாங்குறோம், ஆனால் இல்லை அங்கு பிரயோசனப்படும்.
டை டையோ டைய வச்சு வயல் செய்கிறானோ? காணி கலப்பை. அது நான் சொன்னேன் தானே, ஏன்னு சொன்னேன் நான் முதல். இது ஏறு இல்லை. தொலைபேசி வந்துட்டு மணி மணி ஆட்டுறது. அங்க பணத்தோட சம்பந்தப்பட்டு வருமே வாணி. எதோட? பணம் பணம் மணி மணி. ஓ ரெண்டு மணி ஆட்டுறது மாட்டுக்கு. இல்லை இல்லை, ஜெயமலர் அவர்களும் சொல்லியிருக்கா சொன்ன நீங்கள் முன்னுக்கு அதை பின்னால் சொல்லலை. வைக்கோலுக்கு சொன்ன வைகி சொன்னத சரியா? வைக்கோல் வைக்கோல் பட்டடை. பரவாயில்ல, நாங்க கூப்பிட குறிப்பெடுதலாம் குறிப்பெடுதல். நீங்க சொல்ல ஊர்ல ஒரு வயல் செய்யறாக்களும் சரி, ஒரு பிசினஸ் செய்யறாக்களுக்கும் இது அது பிரயோசனப்பட்டு இது செய்துதான் அதற்றை செய்து பிறகு அதனூடாக இவற்றை அது செய்வார்கள். குறிப்பு பாக்குறதுதானே, அந்த குறிப்பு பார்த்து காத்திரம் பார்த்துதான் ஒன்றை செய்வேன். இல்ல இல்ல, நேரம் நேரம் அப்படி வருமா? இப்ப இங்கெல்லாம் நாங்க அதனை எங்கேயோ வச்சு காசை கட்டி கொண்டிருப்போம். அங்கெல்லாம் அப்படி இல்லை. நகை நகை. சரி வந்துட்டீங்க, இப்ப சொல்லுங்க. இப்ப நான் சேர்த்து எழுதி இருக்கிறேன். ஆனால் அது அது பிரிச்சு எழுதக்குள்ளையும் உச்சரிப்பு இப்படித்தான் பெறும். தங்க நகை இப்ப சொல்லிட்டீங்க, வந்துட்டீங்க, ஆனா முடிக்கல. ஆபரணம் நகையை ஈடு வைக்கிறதா? இப்ப சொல்லுங்க. குறிப்பீடா? குறியீடு குறியீடு. மாட்டுக்கு ஈடு வைக்கிற இல்ல, மற்ற நகையை ஈடு வைக்கிற இல்ல, நகைய ஈடு வைக்கிற இல்ல வாணி, காணியத்தான் எங்க நிக்க எங்க ஊர்ல ஏன் தாலிய மட்டும் காணிதான் ஈடு வைக்கிறது. நகைய காணி ஈடு நகை அடை வைக்கிறது. அடை வைக்கிற காணி இல்ல எங்கட பேச்சு தமிழ்ல நாங்க ஈடு என்ன சொல்றது? இதுக்கு பதிலாக ஈடு அடை எல்லாம் உண்டு தானே, எல்லா அடவு ஈடு எல்லாம் உண்டுதான். ஆனா ஈடுன்னு சொல்றது வந்து இவ எடுக்காட்டி அதை அவ வித்து எடுத்துடுவினா இல்ல, அது நாங்கள் எடுக்காட்டில அவங்க எடுத்துருவாங்களா அப்படியே? ஆனா அது கனகாலத்துக்கு இருக்கும். இப்ப அதுண்ட வட்டியை கொடுத்து நாங்கள் வட்டியை கொடுத்து ஆனா நாங்கள் அந்த அதுண்ட பெருமதி வட்டி கூடினா அது பெருமதி இல்ல, அதனியாம போயிடும். அது அப்படி சொல்றேன். அது 3 வருஷத்துக்கு அல்ல 2 வருஷத்துக்கு எடுக்கிறோம்னு சொல்லி கொண்டிஷன் எழுதுறது. அத பத்தி எனக்கு தெரியல. இல்ல கொண்டிஷன் எழுதினா வெச்செடுத்தவ, ஆனா தெரியல. அது இல்ல நார்மலா எழுதினா எடுக்கல. அது கொண்டிஷன் எழுதி இதண்டா 1 வருஷத்துக்குள்ள நாங்க திருப்புறோம் அல்ல 3 வருஷத்துல திருப்புறோம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சொல்லி கொண்டிஷன் எழுதி கொடுத்து எடுத்த நகைய அதுண்ட பொறுமதி பார்த்து காசை கொடுக்குறவங்க. ஆனா இல்ல இல்ல வளவுக நான் சொல்றது காணி அது வீடு அனுபவம் இல்லை. செய்தவர்கள் அதை நாங்கள் கூர்ந்து பார்க்கவில்லை. அப்படி ஊர்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், அப்படி கொடுத்து வேண்டினாலே கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நான் இங்க வெளிநாட்டுக்கு வரைக்கும் நகைகள் அடைய வச்சுட்டு வந்தது. அது இந்த பின்னுக்கு அம்மாவியல் எடுத்தவ, அது அதுண்ட நன்மை தீமை தெரியாது. காசு வேண்டினதுன்னு தான் எனக்கு தெரியும். முதல் பேங்க்லயா பிரைவேட்டா? பிரைவேட்டா. அங்க கடைக்காரர் இருக்கணும் இருக்கண்டு சும்மா கடைக்காரர் நகையை வேண்டி கொண்டு தெரிவின.
அங்க பேங்க்ல வைக்கிறது. பேங்க்ல அடைய வச்சுதான் ஒரு முறை யாழ்ப்பாணத்தின் எல்லாம் கொழும்பு கொண்டு போனது நினைவிருக்க. பேருந்து அதை எடுக்க கனகாலம் சென்றது இந்த பிரச்சனைகளால. வாணி, நான் ஒன்று கேட்குறேன்னு சொல்றீங்களா? தூக்குறதுக்கு பயன்படுற உண்டு, தூக்குறதுக்கு பயன்படுற உண்டு. சரியா? தூக்குவோம் தானே, பாரம் தூக்குற மாதிரி. முயற்சிக்குன்னு சொல்லலாம். சொல்லுங்க பாப்போம். இது பொறிச்சொல்லா அல்லது இதா? பொறிச்சொல். பொறிச்சொல். சரி, ஓகே. தூக்குறதுக்கு பயன்படுறது முயற்சிக்குன்னு சொல்லலாம். முயற்சிக்கு சொல்லலாம். ஓகே. ஒரு சொல்லுதான் வரும் என்ன? ஒரு சொல்லுதான். சின்ன சொல்லுண்டு. முயற்சிக்கு ஏடு ஏடு அது வேற தூக்குறதுக்கு கொண்டி என்று தராசு. முயற்சிக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே. மணிக்கூடு என்ன தூக்குறதுக்கு? கை தொலைபேசி. அது தொலைபேசி என்ன தூக்குறது? பென்சிலா? தூக்குறதுக்கு பயன்படுற உண்டு. தூக்குறது தூக்கு போட போயிடுமோ? நிறைய வருமோ? அப்படி நாங்கள் விதிச்சு பார்ப்போம். தராசு. நிறைய வராது. தராசு முள்ளு முள்ளு இல்ல. என்ன தூக்குறது கொண்டு முயற்சிக்கு சொல்லலாம். முயற்சிக்கு முயற்சிக்கு முயற்சி முயற்சி தூக்குறதுக்கு முயற்சி. நன்றி. இனிய இரவுகளாக அமையட்டும் எல்லோருக்கும். உங்களுக்கும் இனிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பாமுகத்திலே இருக்கி. தூக்குறதுக்கு முயற்சிக்கு பாமுகத்துல போய் தூக்குறோமா? தூக்குறதுக்கு போட்டோ படம். தூக்குறதுக்கு முயற்சிக்கு சும்மா வாய்க்கு வந்த மேல சொல்லாங்க. ரெண்டுக்கும் வருகுதா? நீங்க சொல்ற போட்டோ ரெண்டுக்கும் வருகுதா? முயற்சி தூக்குறதுக்கு முயற்சிக்கு என்ன வேணும்? முயற்சி என்ற ஊக்கம் அல்லது நாங்கள் செய்கிறது. அப்படி அந்த அதுக்குள்ள வாங்க. பயிற்சி கையை ஒண்டித்தாக்க தடிச்சு போச்சு கரத்துக்கு. தூக்குறேன். அது தூக்குறதுக்கு என்ன? அது ஒரு பொருள் வரும். ஒரு பொருளுக்கு சொல்றது. ஒரு பொருளுக்கு வரும், முயற்சிக்கு வரும். பேப்பர் பேன. அங்க தூக்கு சட்டியாமோ சமநாதன்? தூக்கு சட்டியோட இல்ல, கூலோட வருவார் தூக்கு சட்டியில. தாயகத்தை நினைச்சு பாருங்கள். வெள்ளாம அரிசி மூடைகளை யோசித்து பாருங்க. கொக்கி. கொழுக்கி. கொழுக்கி சொல்லுங்க. ஊக்கு. ஊக்கு. வாழ்த்துக்கள். அது என்ன? அதெல்லாம் மீனும் பிடிக்கிறது என்ன கடல்ல? அதே ஊக்குண்டு சில பேர் சொல்றோம். இல்ல, ஊக்குண்டு சொன்னா அந்த நாட்டாம மாதிரி வச்சிருப்பாங்க. சாக்கு அப்படி குத்தி தோல்ல போடுவாங்க அரிசி மூடை. ஊக்குவிப்பு மாதத்திலிருந்து தான் எடுத்து. இதெல்லாம் வந்தவா ஊக்கு ஊக்கு ஊக்கு. அப்ப ஊக்குன்னு சொன்னா முயற்சிக்கு வரும். உப்பு வைக்கிற உப்பு வைத்தல். சொல்லுங்க. உங்களை நினைக்கல வரீங்க. சொல்லுங்க. எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத கேள்வியோடு சொல்றீங்க. இப்ப ஒன்று சொல்றேன் பாணி. கோபத்துல செய்யற ஒரு செயல்பாடு ஒரு இயற்கையின் செயல்பாடு. சீட்டம்.
அதுவும் வரும். ஆனா நாம் வைத்திருக்கிற பதில் சின்ன எழுத்துக்குள்ள வரும். அடி அடி ஒரு இயற்கையின் செயல்பாடு. கோபத்திலையும் நாங்க இந்த செயல்பாடை செய்வோம். இயற்கையின் செயல்பாடு உண்டு, கோபத்தின் செயல்பாடு உண்டு. அழி, அழிப்பு, அடி காத்து அடிக்குதண்டு. பாப்போம் யார் இந்த கட்டிக்காராக்கள். கோபத்துல வர்றது வீசு வீசு கண்ணதை பார்த்து வீசி விட. அப்படி ஒன்றுதான் இயற்கையின் செயல்பாடு. அப்ப அடிதான் அவர்கள் சொன்ன மாதிரி இல்லையா? அடி என்ன இயற்கையின் செயல்பாடு? காத்து அடிக்குது. அது நான் அப்படி சின்ன இடத்துக்குள்ள வாங்கல. எதிக்கிறது வருமா? எதி இல்ல, காத்தும் வீசும் ஆக்களுக்கும் வீசி விடுறோம். சின்ன எழுத்து 2 எழுத்து சொல்லு. கோபத்தின் வெளிப்பாடு. இயற்கையின் செயல்பாடு உண்டு, வரும். யாரு? இடியா? ஆட்டுக்கள். இடி இல்ல, இடி இடி இடி. அடிதான் சொன்ன, நீங்க இடி சொல்லல. இப்ப சொன்னதான் இடி. இடி இடி மின். அது இது கோவத்துல இடிக்குதாக்களுக்கு. ஓகே, குட். கேம்ல சைலண்டா இருக்கறவன் சொல்லுங்க. ஜெயவரன் சொல்லல, மானக கொண்டு சொல்லுங்க. நான் ஒன்று மாயத்தைப்படுத்தல. சரி, இது நாய்க்கும் இதுக்கும் சம்பந்தம். அடுத்தது குறை. அங்க வந்துட்டு அடுத்த சொல்றதுக்குள்ளே குலை வந்துட்டு. என்னவா? குறைக்கிற வாழைப்பழ குலை. நாய் குலைக்கிறது குலைக்கிறது குறைக்கிறதுன்னு சொல்லுவோம். இன்றைக்கு லண்டன்ல ஒரு 20 வயசு புள்ள செத்துருக்கு நாய் கடிச்சு. இல்ல இல்ல, அது நாய்கள் கூடி போச்சுங்க, வாயும் கட்ட மாட்டாங்க, சும்மா எடுத்து போறாங்களே. பாவம். வெளியால கூட்டிட்டு போனாங்க 2 பேரையும் உரிமையாளர்களை கைது செய்திருக்கிறாங்க. இல்ல, அது வேணுமென்று கொண்டு வர மாதிரி தான் பக்கத்தாலே கொண்டு வாங்களே. சுட்டு தள்ளி விட முடியாது வாணி. நாயில நாயில சுட்டு தள்ளி விட சுட்டாதானே முதல் இங்க. வாணி, நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். எல்லாருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். நிறைய மாமிகளாக எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மருமக்கள் எல்லாம் போய் தூங்கிட்டாங்க. மாமிக்கள் மட்டும். மாமிக்கள் மாமிக்கள் மட்டும். ஒரு மாமிக்களும் மாமா. நீங்க சொல்றீங்க மருமகன் நித்திரோம்.